ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பெருந்துறை பெயரின் வரலாறு என்னன்னு தெரியுமா? தெரியாதுன்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெருந்துறை ஈரோடு மாவட்டத்துல அமைந்துள்ள ஒரு முக்கியமான நகரம். இது பெருந்துறை தாலுகாவின் நிர்வாக தலைமையிடமாகவும் விளங்குது. கேரளா செல்லும் முக்கிய சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுடைய இணைப்பதால வர்த்தக மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு ஏற்ற இடமா பரவலா இது அறியப்பட்டு வருது. பெருந்துறைக்கு எப்படி இந்த பெயர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய கூட்டல் துறை அப்படின்றதன் சுருக்கமே பெருந்துறை. சங்க காலத்துல ஆறுகள் சங்கமிக்கும் இடங்கள்ல பெரிய துறைமுகம் ஒண்ணு அமைந்திருந்ததா கூறப்படுது. நீர்க்கலங்கள்ல வந்த பொருட்கள் பாய்மரங்கள் மூலம் கழிமுகத்தின் உட்பகுதிக்கு செல்லும் பெரிய துறைமுகங்கள்ல பொருட்கள் இறக்கப்பட்டுச்சு. அந்த பெரிய துறைமுகத்தை குறிக்கும் விதமாக தான் பெருந்துறை அப்படின்ற பெயர் நிலைத்ததா சொல்லப்படுது. ஆனா இப்போ அந்த இடத்துல எந்த ஒரு ஆறுகள் இருக்கும் அடையாளமும் இல்ல. சங்க இலக்கியங்கள்ல பெருந்துறை குறிப்பிட்டிருக்கதா சொல்லப்படுது. குறிப்பா 1810 என்னும் சங்க தொகுப்புல கொடுமணல் அப்படின்ற ஊர் குறிப்பிட்டிருக்கும். அது இன்று பெருந்துறை தாலுகாவுல ஒரு சிற்றூரா இருக்கு. அகழாய்வுகள்ல சங்க காலத்துல வர்த்தக மற்றும் கைத்தொழில் மையமா கொடுமணலானது இருந்திருக்கிறதா ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிமு 3ஆம் ஆண்டு முதல் கிபி 2ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில இரும்பு உற்பத்தி, மண்பானைகள் உருவாக்குவது போன்ற தொழில்கள் இங்க நடைபெற்றிருக்கு. பெருந்துறை இப்போ ஆசியாவின் 2வது பெரிய சிப்காட் தொழில் மையமா அமைந்துள்ளது. இதன் மூலம் பல்வேறு பெரிய தொழில்கள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள் இங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தொழில்துறை மற்றும் வணிக வளர்ச்சியால பெருந்துறை இன்று ஈரோடு மாவட்டத்தின் முக்கியமான பொருளாதார மையமா திகழ்ந்துட்டு இருக்கு.